ஓம் சாந்தி. நான் இந்த தேகம் என்ற ஆடையில் இரு புருவங்களுக்கு மத்தியில் ஒரு நட்சத்திரமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது என்னை சக்திசாலியாக ஆக்குவதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் மீது அன்பு வைக்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக சதா சுகமானவனாக ஆகின்ற ஆத்மா. நான் உயர்ந்த பதவி பெறுவதற்கான புருஷார்த்தம் செய்கின்ற ஆத்மா. நான் இப்போது உயிருடன் இருந்து கொண்டே எல்லையற்ற தந்தை உடையவனாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையை சதா நினைவு செய்து கொண்டே இருந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஆத்மா. நான் எந்த அளவு தந்தையை நினைவு செய்கின்றேனோ அந்த அளவு எல்லையற்ற தந்தையிடமிருந்து சுகத்தை அடைகின்ற ஆத்மா. நான் இங்கே லட்சுமி நாராயணன் ஆவதற்காக வந்திருக்கின்ற ஆத்மா. நான் எந்த அளவு நினைவு செய்கின்றேனோ அந்த அளவு குஷியில் இருக்கின்ற ஆத்மா. இப்போது நான் சத்தியத்திற்கு அருகில் வந்துவிட்ட ஆத்மா. நான் தந்தை உடையவனாக ஆகிவிட்ட ஆத்மா. நான் இப்போது தந்தையின் வழிமுறைப்படி நடக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் யோக பலத்தின் மூலம் சகஜ ராஜகத்தின் பலத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் தூய்மையான உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது புருஷார்த்தம் செய்து பலனை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் நேரம் ஒதுக்கி தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் நினைவு மூலமாக தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகின்ற ஆத்மா. நான் யோக பலத்தின் மூலமாக பாவங்களை பஸ்பமாக்கி விடுகின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து உலகத்தின் எஜமானனாக ஆகின்ற ஆத்மா. நான் நடமாடும் போதும்
சுற்றி வரும்போதும் தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து விகர்மங்களை விநாசமாக்கி தேவதையாகி விடுகின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்வதற்கான மந்திரத்தை பெற்றுவிட்ட ஆத்மா. நான் குழந்தை பருவத்தை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் மரணம் ஏற்படுவதற்கு முன்பாக தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் இப்போது ஞானச்சிதையில் அமர்ந்து தூய்மையானவனாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையை மட்டும் நினைவு செய்து கரையை நீக்கிவிடுகின்ற ஆத்மா. நான் நினைவு செய்து மற்றவர்களையும் நினைவு செய்விக்கின்ற ஆத்மா. நான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக அனைவரிலும் உத்தமத்திலும் உத்தமனாக ஆகின்ற ஆத்மா. நான் பூஜாரியிலிருந்து மீண்டும் பூஜைக்குரியவனாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையுடையவனாக ஆகியிருக்கின்றேன். மேலும் தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைத்து நினைத்தே சரீரத்தை விட்டுவிடுகின்ற ஆத்மா. தந்தை என்னை சொர்க்கத்தின் எஜமானனாக ஆக்குகின்றார். அதனால் அவர் மீது அன்பு செலுத்துகின்ற ஆத்மா. நான் குஷியில் இருப்பதற்காக நினைவின் முயற்சியை செய்கின்ற ஆத்மா. நான் அன்போடு ஒரு தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. உயர்ந்த பதவி பெறுவதற்காக நான் படிப்பின் மீது கவனம் செலுத்துகின்ற ஆத்மா. நான் அலட்சியத்தை விட்டுவிட்டு முழு ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆகின்ற ஆத்மா. நான் எல்லைக்குட்பட்ட பொறுப்புகளை எல்லைக்கு அப்பாற்பட்டவையாக மாற்றிவிட்டு நினைவின் சொரூபமாகி மோகத்தை அறவே இல்லாதவாறு நீக்குகின்ற ஆத்மா. நான் விஷயங்கள் எனும் மேகங்களை ஒரு நொடியில் கடந்து செல்லும் வகையில் ஆத்மாவில் தீவிரத்தன்மையை நிரப்புகின்ற ஆத்மா. நான் ஒற்றுமை மற்றும் விசுவாசத்தின் விசேஷத்தா மூலம் வெற்றி நிறைந்த ஆத்மா.
இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் முழு நாளும் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நன்றிகளை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.